காவேரிக்கு என்னாச்சு சொல்லுங்க தாத்தா. காவேரிக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதாப்பா? காவேரி நிஜமாவே இறந்துட்டாளா? ஆமாடா, இதெல்லாம் நடந்து 5 வருஷம் ஆகுது. இப்ப எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க? காவேரி இல்லாததுனால தானே குழந்தைய நம்ம கிட்ட குடுத்துட்டு அந்த குடும்பம் கிளம்பிட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைனா அப்ப இந்த வீடியோல இருக்கிறது யாரு? இந்த வீடியோவை நேத்து நான் அம்முவோட ஸ்கூல்ல ரெக்கார்ட் பண்ணேன். அவரோட கிளாஸ் மிஸ் வேற யாரும் இல்ல, காவேரி தான். அது காவேரி தான் நான் ஸ்கூல்ல நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப அவ உயிரோட இருக்கான்ற விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? காவேரி ஏன் என்னையும் என் குழந்தையும் பிரிஞ்சிருக்கணும்? நீங்க எல்லாருமே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. நீ சொல்ற மாதிரி காவேரி உயிரோட இருந்திருந்தா அவையே உன்னையும் உன் குழந்தையும் விட்டு போகணும். அதத்தான் நானும் கேக்குறேன். அவ எதுக்காக என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு போகணும்? இதுக்கு மேலேயும் நம்மளால இவன் கிட்ட இருந்து உண்மைய மறைக்க முடியாது. எந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோமோ அந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துருச்சுப்பா. நீ சொன்ன மாதிரி காவேரி உயிரோட தான்ப்பா இருக்கா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு பாட்டியை விட நீங்க தானே தாத்தா ஆசைப்பட்டீங்க. எப்படி நீங்க இப்படி பண்ணீங்க? நான் உங்களை ரொம்ப நம்பினேனே. எப்படி உங்களால இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு இவ்ளோ வருஷம் என்கிட்ட நடிக்க முடிஞ்சது? எனக்கு வேற வழி தெரியல விஜய். உனக்கு வர கஷ்டம் எல்லாமே அந்த குடும்பத்தாலதான் நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுதுப்பா. அதனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவெடுத்தோம். காவேரி இப்ப மட்டும் என்ன உன் கூடயும் உன் குழந்தை கூடயும் சந்தோஷமா வாழ முடியும் நினைக்கிறியா? இவ்வளவு வருஷமா காவேரியே உன்னை தேடி வரல. ஏன்னா அவளுக்கு உன்னோட ஞாபகமே இல்லப்பா. விஜய்னு ஒருத்தன் அவ வாழ்க்கையில இருந்ததே அவ மறந்துட்டா. அதுக்காக என்ன கேட்காம என் பொண்டாட்டிய நீங்க பாட்டுக்கு கிளம்பி போக சொல்வீங்களா? காவேரிக்கு வேணா எல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல.